today's special Thai lemongrass spicy chicken. அதாவது நம்ம தைலண்ட் ஸ்டைலில் லெமன் கிராஸ் அதாவது சிராய் போட்டு சிராய் சிக்கன் செய்ய போகிறோம். லெமன் கிராஸ் சிக்கன் உரப்பா. ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: சிவப்பு மிளகாய் 5 எடுத்துக்கங்க, ஊசி மிளகாய் 5, வெங்காயம் 2, சிராய் 1, ஸோ சிறுசாக அரிஞ்சிக்கங்க, ஒரு தக்காளி பழம் வந்து ஆப்ஷனல், நீங்கள் போடாட்டி கூட பரவாயில்ல. இந்த பொருட்கள்லாம் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்குவோம். தண்ணி ஊற்றி நீங்கள் பிளெண்ட் பண்ணுறப்ப ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினீங்கனாக்கா இன்னும் ஸ்மூத்தாக நைஸாக அரைப்படும். இது வந்து ஒரு டிப்ஸ் தான். மஞ்சள் இலை, turmeric leaf, அதான் ஒன்று இல்லைன்னா 2 யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் கிராஸ் ஒரு 3 எடுத்துச்சிங்க, நல்லா இடிச்சிருங்க, மேஷ் பண்ணிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ், இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ கோழி அரிசி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு சிக்கனை மேரினேட் பண்ணலாம். சுத்தம் பண்ண கோழி அரிசி எடுத்துக்குவோம். 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், turmeric powder, உப்பு தேவையான அளவு, ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு. மிக்ஸ் பண்ண பிற்பாடு அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் நீங்கள் கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து அதோட இந்த போட்ட பொருட்களோட டேஸ்ட்லாம் வந்து கோழி அரிசி உள்ள இறங்கும், நல்லா செட்டில் டவுன் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம தனியாக வச்சுருவோம். ஒரு ஆஃப்டர் 20 to 30 மினிட்ஸ் ஆன பிற்பாடு நம்ம பொரிக்கணும். ஆஃப்டர் 20 to 30 மினிட்ஸ் நம்ம இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை வந்து பொரிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஏன்னா இதே எண்ணெய் தான் வந்து பேலன்ஸ் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அதனால் எண்ணெய் கொஞ்சம் சின்ன சட்டியில் எடுத்துச்சு ஊற்றிட்டிங்கனாக்கா உங்களுக்கு எண்ணெய் மீதமாக இருக்கும், ரொம்ப எண்ணெய் பிடிக்காது. ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து ஒன்றா சூடான எண்ணெயில் போடுவோம். போட்டு ஃபயர் வந்து மெதுவாக வச்சுக்கோ, ரொம்ப வேகமாக வச்சுருந்தீங்கன்னா மேலே கருத்துரும், உள்ளுக்கு வேகாமல் இருக்கும் கோழி அரிசி. சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணி எடுக்கணும். ஆனாக்கா ரொம்ப ட்ரையாக எடுக்கக்கூடாது. நீங்கள் பாதி எடுத்தால் கூட ஓகே தான், எனக்கு அப்புறமா நம்ம வேக வைக்கிறப்ப அதுலேயும் நல்லா குக் ஆயிரும். ஸோ ஒரு மாதிரி ப்ரௌனாக வந்துச்சுனாக்கா நீங்கள் எடுத்துடலாம். இது வந்து தாய் ஃபுட்டு, தாய் லெமன் கிராஸ். ஏன்னா தாய்லாண்ட் வந்து ரொம்ப லெமன் கிராஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தாய் ஃபுட்டு. இருந்தாலும் நம்ம சாம்பார் வச்சு கீரைக்கறி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சத்தில் கூட நீங்கள் சாப்பிடலாம், அவ்வளோ ஸ்பைசியில். நான் போட்ட மிளகாய் 5 தான் போட்டேன், ஊசி மிளகாய் 5, பழுத்து மிளகாய் 5 போட்டேன். அப்படி உங்களுக்கு உரப்பு ஒன்று கூடுதலாக வேணும்னாக்கா நீங்கள் 7, 8, 9 கூட நீங்கள் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து ஒரு சைடு வந்துருச்சு, நான் ஃப்ளிப் பண்ணி விட்றேன் another சைட் வரதுக்கு. இப்போ சிக்கன் நல்லா வந்துருச்சு போத் சைட்டும். நம்ம எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம் குக் பண்ணது. ஸோ இதே போல் மீதமுள்ள கோழியும் இறைச்சியும் நம்ம பொரிச்சு எடுக்கலாம்.
பாத்திரத்தை எடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். நான் வந்து கோழி பொரிச்ச எண்ணெயை தான் மறுபடியும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிட்டேன், கோழி பொரிச்ச எண்ணெய். அப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட்டு வந்து நல்லா கொதித்து நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கு இடையில் நம்ம லெமன் கிராஸ் எடுத்து போட்டுக்குவோம். 3 லெமன் கிராஸ். துமரிக் லீஃபும் எடுத்து போட்டுக்குவோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 கூட யூஸ் பண்ணலாம். இல்லை லைம் லீஃப் இருந்தால் கூட அது கூட நீங்கள் யூஸ் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது வாசமாக. இப்போ தாளிப்போம். ஸோ தண்ணி வந்து அவ்வளோ இல்லை பாருங்களேன், இருக்க அப்படியே இறங்கிருச்சு. ஸோ லெமன் ஜூஸ் ஊற்றிக்குவோம். நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லைனாக்கா எலுமிச்சிக்காய் அதோட தண்ணி கூட 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். நல்லா வேகட்டும். ஸோ அப்போ தான் அந்த சுராயோட சாரெலாம் வந்து நம்மளோட சாந்தில், அதாவது சில்லி பேஸ்ட்டில் இறங்கும். ஒய்சர் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஃபிஷ் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விடுவோம், கீழே அடி பிடிக்காத அளவுக்கு. பொரிச்சு கோழி இறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா அந்த பேஸ்ட்டோட சில்லி பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணுவோம். சிக்கன் ஏற்கனவே நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ அது வரி பண்ண வேணாம், குக் பண்ணலன்னு. ஸோ இது வந்து இந்த சாந்தில் இறங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடணும், ஒரு 5 minutes. உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க, தேவையான அளவு. ப்ரௌன் சுகர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ப்ரௌன் சுகரில் நீங்கள் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் எல்லா இடத்துலையும் அந்த சுகர் படுற அளவுக்கு. சிக்கனோட சாந்து நல்லா ட்ரை ஆகணும், எண்ணெய் வெளியாகணும், எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ண பிற்பாடு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இந்த மாதிரி எண்ணெய் வந்திருக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய தாய் லெமன் கிராஸ் ஸ்பைசி சிக்கன் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Love you all. Take care. Bye-bye. Enjoy the food. Drop it.